ஜெபிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீ கிருபையாய் தந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக, இந்த மதியான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீர் நடுவிலே பிரசன்னராக இருந்து இந்த ஆராதனைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக தருவீராக. தூய ஆவியானவர் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனை நமது அருமையான திருச்சபையின் வாலிப சகோதர சகோதரிகள் பாடல் மற்றும் ஆராதனை அவனுடைய வார்த்தையை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். தொடர்ந்து அவர்கள் நடுவிலே பாடலை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கண்ணீரை துடைத்தே
ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் என்ற பாடலை அவரும் சேர்ந்து பாடுவோம்.
பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான் அன்பையே நம்பியிருப்பேன். நீர்தானே என் துணையாரி என் கேள்வகமும் பாடி. நீர்தானே என் துணையாரி என் கேடகமும் பாடி. என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போம் போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தில் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. ஆகாமியத்தில் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன் முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பேன். எழுந்து நிற்போமா? ஒரு 10 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவர் செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போமோ? யாவரும் கரங்களை கூப்பி கண்களை மூடி அவர் சமூகத்தை நின்று பார்ப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. அவர் செய்த நன்மைகள் ஏராளம். நம் வாழ்க்கையில் அநேகம் உண்டு. எத்தனை இடர்கள் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். கஷ்டங்கள் வரும், ஆனாலும் அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம் தேவன் அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சொல்கிறது போல நமது உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை ஆராதிப்போமா? முழு மனதுடன் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து அவரை ஆராதிப்போமா? ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, மனதார நன்றி சொல்வோம். அவர் இந்நாள் வரைக்கும் நம்மை மறவாமல் நம்மை நினைத்தருளினார் அல்லவோ. அவரை மனதார நன்றி சொல்வோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோமா? மறவாமல் நினைத்தீரையா
மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. தகப்பனே, உனக்கு நன்றி தகப்பனே, உனக்கு நன்றி ஐயா. அப்பா, இதுவரை எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வந்தீரே, உனக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை விபத்தில் இருந்தும் எங்களை, கோர விபத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து வந்தீரே, உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி அப்பா தகப்பனே, நன்றி. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. நீர் எங்களை காண்கிற தேவனப்பா. நாம் முன்பாக எதையும் மறைத்து வைக்க முடியாது தகப்பனே. எப்படிப்பா நாங்கள் நன்றி சொல்வோம். நீர் செய்த காரியங்கள் அநேகம் தகப்பனே. கோடி நன்றிகள் செலுத்தினாலும் அப்பா உமக்கு ஈடாகாது தகப்பனே. அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, சோர்ந்து போன வேளைகளில் அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு வெளிச்சமாக இருந்தீரே. நன்றி தகப்பனே. தடைகளை முறியடித்தோரே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எத்தனை இடர்கள் வந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக போகிறார் அப்பா. அப்பா, நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை தகப்பனே. அப்பா, நீர் எங்களை காண்கிற தேவனாப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தந்து தேற்றி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சத்தமாக சொல்வோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, உமக்கு கோடாகோடி நன்றி அப்பா. அப்பா, இம்மட்டுமாக எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஏசாயா 53 அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் அவருக்கு என்ன செய்தோம், அவர் தாமே நமக்காக பலியாக வந்தாரே என்று சொல்லியிருக்கிறபடி அப்பா, நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் அப்பா கோரண மரணத்தை ஆண்டவரே எங்களுக்காக ஏற்றுக்கொண்டீரே அப்பா. நாங்கள் அதற்காக நாங்கள் என்ன செய்தோம் தகப்பனே. அப்பா, நீர் எங்களுக்காக உமது உயிரையே தியாக பலியாக கொடுத்து அப்பா எங்களுக்காக இவ்வளவு தூரம் ஆண்டவரை உருகினீரே தகப்பனே. அப்பா, நாங்கள் உமக்கு என்னப்பா செய்தோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரை தினம் தினம் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல உடைகளை தந்து அப்பா எங்களுக்கு சாப்பிட ஆகாரங்கள் தந்து ஆண்டவரே இவ்வளவு தூரம் இந்த ஆலயத்தில் கூடி வர செய்தது நன்றிக்காக ஆண்டவரே நாங்கள் என்னப்பா செய்வோம் உங்களுக்கு. அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்படியே நமது மனதில் இருக்கிற பாரங்களை இறக்கி வைப்போமா, நமது பாவங்களை அறிக்கையிடுவோமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் அப்பா பாவங்கள் செய்தது, அநேக பாவங்கள் செய்திருக்கிறோம் தகப்பனே. நமது பாவத்தை அறிக்கையிடுவோமா. நம்ம பாவங்கள் சிவேனென்று இருந்தாலும் அது வெண் பஞ்சை போல் ஆகும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நமது பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் தகப்பன். நமது இயேசு ஒருவரே நமது பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் யோசனையில் பெரியவராக இருக்கிறார்.
நாம் என்ன செய்தாலும் அவருக்கு தெரியும். எதுவும் மறைபொருள் இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவரே நமக்கு பலியாக அவர் சிலுவையிலே மரித்தார். ஒரு குற்றம் கூட செய்யாத இரத்தம், ஒரு திரு இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. ஒரு கடைசி சொட்டு இரத்தம் வரை நமக்காக சிந்தி அவர் நமக்காக அவரை தியாகமாக தந்தார். அவருக்காக நாம் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிப்போமா? நம்மை ஒப்பு கொடுப்போமா? நீங்க நினைக்கலாம், உங்க பாவங்கள் மன்னிக்கப்படாது, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது, பாவியில் என் பிரதான பாவி அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது தப்பு. உங்கள் விசுவாசத்தை கொண்டு போது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிலை இல்லாத வாழ்க்கை இது. விசுவாசத்தோடு கேளுங்க, உமது பாவங்களை மன்னிக்கப்படும். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நமது மீறுதலுக்காக அவர் பாடுகள் பட்டு, நமது அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். ஆகவே கேளுங்க, மனதை திறந்து கேளுங்க. அவர்கிட்ட நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் சொல்லிருங்க. இன்னைக்கே சொல்லி வச்சிருங்க. வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாரும் வாஞ்சியா கேளுங்க, ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, அனுதினமும் உங்களுடைய வெளிச்சத்துல நாங்க நடக்கணும் அப்படின்னு கேளுங்க. ஒவ்வொரு நொடியும் அவரை பற்றி கொண்டே இருங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்கட்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அவர் அடிக்கப்பட்டார். நீ அவருக்கு என்ன செய்ய போற? நீங்க அவருக்கு என்ன செய்ய போற? நாம என்ன செய்ய போறோம்? அவர்கிட்ட கேளுங்க. நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன். அவர் பாதபட்சம் ஒருபோதும் பார்ப்பதில்லை. எல்லாரும் அவரின் முன் சமம்தான். நாம் கேட்போமா? நம்மளை தாழ்த்தி கேட்போமா? தம்மை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையானது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையானது. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை ஒருபோது தள்ள மாட்டார். அதற்கு கிட்டி சேர்வர்களுக்கு அவர் யாரும் நன்மை உண்டாகிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, பாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இந்த உலகம் எல்லாம் மாயை. இந்த உலகத்தில் இருப்பது எல்லாம் நிரந்தரம் கிடையாது. இள வயதும் வாலிபமும் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். நிலையான நகரம் நமக்கு இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். நாங்கள் அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் தகப்பனே. மாயையான உலகத்தை வெறுத்து நிரந்தரமுள்ள பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல அப்பா எங்களை பலப்படுத்தும்.
ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தும் அப்பா. எங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் பாவங்களை மன்னியும் அப்பா. ஒரு விஷயம் எங்களை கண் பாரும் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை பரலோக ராஜ்யத்தில் கூட்டி சேர்ப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த உலகம் எல்லாம் மாயப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் எல்லாம் அப்பா, இதுல இருக்கிற பொருட்கள் கூட எல்லாமே உலக பிரகாரமான காரியங்கள் தகப்பனே. பணம் எங்களுக்கு ஆண்டவரே எங்க கூட வரப்போறதில்லை தகப்பனே. ஆடிக்கார் எங்க கூட வரப்போறதில்லை தகப்பனே. சொத்து சுகம் எதுவுமே எங்க கூட வரப்போறதில்லை தகப்பனே. ஆனா நீங்க மட்டும்தான் ஆண்டவரே எங்க கூட நிரந்தரமா இருக்க போற தேவன். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, கரம் ஒன்றே எனக்கு போதுமையா. பா, உலகம் எல்லாம் மாயை தகப்பனே. போதுமையா பிரசன்னம். அப்படியே வலதுகையை உயர்த்தி அவருடைய பிரசனத்தை உணர்வோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சன்னம் பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உமது வலது கரம் இந்த இடத்தை தாங்கட்டும் அப்பா. ஆண்டவரை, ஒவ்வொருவர் உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக அப்பா புது சிருஷ்டியாக மாற்றும் அப்பா. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னது போல அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை சுத்தமாக்கும் தகப்பனே. ஒவ்வொருவருடைய இருதயத்திலே பேசும் தகப்பனே. கல்லான இருதயத்தை அப்பா உருக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் பராக்கிரமம் செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்ய நினைத்த காரியம் தடைபடாத தகப்பனே. அப்பா ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஆண்டவரே, ஆனாலும் அவனுக்கு முடிவிலே ஆண்டவரே அவன் உண்மை பற்றி இருந்ததால் அப்பா அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல அப்பா எங்களுக்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடும் தகப்பனே. தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாதப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயத்திலே பேசும் தகப்பனே. அவரை துதிங்க, அவருடைய துதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திர பலிகளை எடுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிங்க துதிங்க. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோ. துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோ. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பாமை துதிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே ஆசீர்வதியும் தகப்பனே. கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். சத்தமா உயர்த்தி சொல்லுவோமா? துதிக்கிறோம் துதிக்கிறோம், கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. அப்பா, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா எங்களை பாரும் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா, எங்கள் இருதயத்தை கழுவும் தகப்பனே. எங்களை ஒரு புது சிருஷ்டியாக மாற்றும் அப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வாலிபர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், சபை மூப்பர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே.
ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, பரிசுத்த ஆவியை ஒவ்வொருவர் மேலும் பொழிய பண்ணும் ஆண்டவரே. அப்பா, பரிசுத்த ஆவி என்றால் என்ன, அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி அருளும் அப்பா. ஆண்டவரே, முழு மனதுடன் உங்களோடு ஒப்புரவாகும்படி ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, மாலையில் நடைபெறுகின்ற வாலிபர் கூட்டத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆண்டவரே, சபை ஊழியர் மற்றும் ஆண்டவரே ஆமோஸ் அவர்களை வல்லமையாய் நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, வாலிபர் கூட்டத்துக்கு வரும் அனைவரையும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் தொடும் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக அவர்கள் வாழ நீர் உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். முதலாவது வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களில் யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாகுகிற புத்திரராக இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேல் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாகி பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சமுமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீல் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது, உங்கள் பட்டணங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது என்பது. வாசிக்கும்படி எடுத்து வந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின 3ஆம் நிருபம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 19 வரை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்பொழுதும் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கேதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறதே. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆராதனை முடிவடைந்தவுடன் சரியாக 4:30 மணிக்கு நம்முடைய சேகர அளவிலான வாலிபர் கூடுகையானது நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. ஆகவே அந்த வாலிபர் கூடுகையில் நம்முடைய திருச்சபையின் வாலிப சகோதர சகோதரிகள் யாவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக உற்சாகமாக உழைத்த, ஜபித்த, கொடுத்த உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்னும் தேவைகள் உண்டு. ஆகவே ஏவப்பட்டவர்கள் நீங்கள் அதற்காக உற்சாகமாக கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நாளை இரவு ஆராதனையானது ஜூலை மாதத்தின் 1ஆம் தேதியாக இருக்கிறதுனாலே திருவிருந்து மற்றும் வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். நாளை இரவு 7:30 மணிக்கு திருவிருந்து மற்றும் ஜூலை மாதத்திற்கான வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். ஆகவே ஜெப குழுக்கள் கூடுகையானது நாளை தினத்திலே நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையின் பெண்களாக இணைந்து உற்சாகமாக தினந்தோறும் ஜெபித்து வருகிறீர்கள். உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உற்சாகமாக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புதன்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு நீங்கள் கூடி ஜெபிப்பது நல்லது. அந்த நேரத்திலே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்காக உங்களால் இயன்ற சிறு காணிக்கையை கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். புதன்கிழமை தோறும் உங்கள் ஜெப கொடுகையிலே உங்களால் இயன்ற சிறு காணிக்கையை கொண்டு வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதற்காக ஒரு உண்டியல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், அதில் நீங்கள் போட்டு செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல புதன்கிழமை தோறும் நீங்கள் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவுக்காக அதற்குரிய ஜெப குறிப்புகள் அடங்கிய புத்தகம் உங்களிடத்தில் கொடுக்கப்படும். நீங்கள் அதற்காக ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல் வியாழக்கிழமை தோறும் காலை 11:30 மணிக்கு நீங்கள் ஜெபிக்க வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வியாழந்தோறும் காலை 11:30 மணிக்கு நீங்கள் ஜெபிக்க வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஐயாவும் வருவார்கள். அதுபோல் நம்முடைய கிளை சபையின் 2 சபை ஊழியர்களும் நம் மத்தியிலே வந்து ஜெபத்தை நடத்துவார்கள். ஆகவே இந்த வியாழக்கிழமை தோறும் காலை 11:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து ஜெபம் நடைபெறும். ஆகவே அதில் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் வைத்து பெண்கள் ஜெப கூடுகை நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் ஜெப கூடுகை நடைபெறும். அதில் நம்முடைய ஐயரம்மா அவர்கள் வந்து ஜெப வேளையை நமக்கு நடத்தி கொடுப்பார்கள். ஆகவே அதிலும் திருச்சபை மக்கள் பெண்கள் ஐக்கிய சங்கமாக உற்சாகமாக கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதுபோல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஆராதனையானது பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். அன்பானவர்களே, யாவரும் அறிந்த வண்ணம் நம்முடைய சேகரத்தின் சார்பாக நாம் இந்திய மிஷனரி பணித்தளத்தை பார்வையிடுவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம். ஆகவே அதற்குரிய பயணமும் செப்டம்பர் மாதம் இறுதியிலே நாம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆகவே அதில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் இன்னும் 4 நாட்களுக்குள்ளாக கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் மாம்பழ சங்க பண்டிகையானது வருகிற ஜூலை மாதம் 9, 10, 11 தேதிகளிலே கொண்டாடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறோம். நம்முடைய சேகரம் மிகவும் பிரசித்தி பெற்ற சேகரம் 244வது வருடாந்திர தோத்திர பண்டிகையை கொண்டாடப் போகின்றது. ஆகவே அதற்காக திருச்சபையான் உற்சாகத்தோடு நீங்கள் ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய நோட்டீஸ் மற்றும் 1 நாள் வருமான தோத்திர காணிக்கை கவர் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நீங்கள் அது உற்சாகமாக படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். அதனைத் தொடர்ந்து அவனுடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். People of God, salt and light, for you were once darkness, but now you are light in the Lord. Live as children of light. Ephesians chapter 5 verse 8. உப்பும் ஒளியுமான இறை மக்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். People of Lord, salt and lightness, for once your darkness, now your
light in the Lord. Live as children of light. உப்பும் ஒளியுமான இறைமக்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் விசுவாசமாய் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. நானே உப்பும் ஒளியுமான இடமக்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. அக்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்குங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. கர்த்தரை துதிக்க நல்லவர் ஆக்கிறவர் என்னும் ஆமென். உப்பு ஒளியுமான இறைமக்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. உப்பும் ஒளியுமான இறைமக்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 6:8. People of God, salt and light. For you were once darkness, but now you are light in God. Live as children of light. Ephesians chapter 5:8. உப்பும் ஒளியுமான இறைமக்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தில் பிள்ளைகளை நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. உப்பும் ஒளியுமான இறைமக்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. உப்பும் ஒளியுமான இறைமக்கள், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். எபேசியர் 5:8. வாலிபர் ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களை ஆளக்கடுவது. இந்த சிறப்பான ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு தந்த சபை குருவானவர் அவர்களுக்கும், சபை ஊழியர் அவர்களுக்கும் மற்றும் சபை மூப்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 95 8 முதல் 11 வரை. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 95 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 8 முதல். ஒரு நிமிஷம் ஓடாதீங்க, நிதானமாக நம்ம வாசிக்கலாம். என் கூட சேர்ந்து வாசிங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த 4 வசனத்தில் இருந்து இந்த 4 வசனமும் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு?
வெரி குட், சூப்பராக சொல்லிட்டீங்க. இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். தேவன் அவர்களை எத்தனை வருஷம் ஆரோசித்தார்? சூப்பர், நல்லாவே உங்களுக்கு தெரியுது. இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. இந்த 10வது வசனத்தில் இருக்கிற அரோசித்தார் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு விதத்தில் அது கரெக்டு தான். அவங்க பேர் என்ன? வாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரைஸ். இதோட அர்த்தம் என்னன்னா, அவங்க கிட்டத்தட்ட சேம் மீனிங் தான். அது ஒருவர் செய்கிற தவறுக்காக அவங்கள கோவப்படுறது இல்லைன்னா வெறுக்கிறது, அவங்க மேலே கோவப்படுறது இல்லைன்னா அவங்கள வெறுக்கிறது. நம்ம இந்த சங்கீதத்தை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் பாடலாக பாடுறோம். ஆனாலும் இந்த வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம அறியாமலே இருந்திருக்கிறோம். இதே மாதிரி தான் நிறைய சத்தியத்தை நம்ம அறியாமல் இருக்கிறோம். வசனங்களில் இருக்கிற சத்தியங்களை நம்ம அறியாமல் இருக்கிறோம். தேவையான சத்தியங்கள் பைபிளில் நிறைய இருக்குது, நம்ம அறியாமலே இருக்கிறோம். இன்றைக்கு இந்த 4 வசனத்தில் இருக்கிற சத்தியங்களை, காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்வார். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எஸ்தப்பா, இந்த நாளில் அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க எஸ்தப்பா. ஒவ்வொருவருடைய உள்ளத்துலேயும் அப்பா நீங்கள் பேசுங்க எஸ்தப்பா. உங்களுடைய வார்த்தையினால் இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் நிரப்புங்க எஸ்தப்பா. நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த 4 வசனமும் என்ன சொல்லுது அப்படின்னா, இஸ்ரவேலரை எடுத்து காட்டி நம்ம எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத இஸ்ரவேல் மூலமாக நமக்கு சொல்லுது. ஒரு எச்சரிப்பின் செய்தியாக நமக்கு இருக்குது. இஸ்ரவேலுடைய விடுதலை பிரயாணம் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ஒரு படம் மாதிரி எடுத்து காட்டுது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து என்னும் அடிமை தேசத்துலேருந்து வெளியில் கொண்டு வராங்க. வெளியில் கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? அவங்கள இளைப்பாறுதலான கானானுங்கிற ஒரு தேசத்துக்கு கொண்டு போனோன்னு. ஆனால் இந்த 11வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க அந்த இளைப்பாறுதலான தேசத்துக்குள்ளே அவங்க போகலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு பரிதாபமான காரியம் என்ன? ஆண்டவர் அவங்கள கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவங்க போகலை. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினச்சி அது யாராவது தடுக்க முடியுமா? முடியாது. ஆனால் இங்கே நடந்திருக்கு. ஆண்டவர் அவங்கள கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு, ஆனால் அவங்க போகலை. ஏன்? இப்போது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துக்கு போவோம். யாராவது ஒருவர் வாசிங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்விசுவாசத்தினால கானான்குள்ளே பிரவேசிக்கல நம்ம இதில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம திரும்பி 7லேருந்து 19வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து அவ்விசுவாசம் எப்படிலாம் வெளிப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நிறைய இருக்குது, ஒரு சிலதை நம்ம பார்க்கலாம். முதலாவது, அவ்விசுவாசம் உள்ள இருதயத்தில் பயம் இருக்கும். நான் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை யோசித்து பார்த்துக்கோங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன் அப்படின்னு. அதே மாதிரி அவங்கள எகிப்து தேசத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாங்க ஆண்டவர். ஆனால் இவங்களுக்கு ஒரு பயம். அந்த கானான் தேசத்தில் பெரிய பெரிய ராட்சதர்கள் இருப்பாங்க, நாங்கள் அங்கே போனால் அவங்க எங்களை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் உள்ளத்தில் இருக்குது. இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சில காரியங்களுக்கு நம்ம பயப்படுறோம். தேவையில்லாத விஷயமா இருக்கும், ஆனால் நம்ம உள்ளத்தில் பயம் இருக்கும். ஏதாவது கனவு வந்திருக்கும், ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி. நம்மளுக்கு அந்த நாள் ஃபுல்லுமே ஒரு பயத்தோடே இருப்போம். நம்ம செத்து போயிடுவோமோ அப்படிலாம் நம்ம உள்ளத்தில் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு பயத்தினால.
ஆண்டவர் வந்து பைபிளில் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு, பயப்படாதே அப்படின்ட்டு. நிறைய இடத்துல அந்த வார்த்தை இருக்குது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படின்னு நிறைய இடத்துல ஆண்டவர் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இந்த அவிஸ்வாசத்தினால நம்ம உள்ளத்தில் பயம் இருக்குது. இந்த அவிஸ்வாசத்தினால ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இளைப்பாறுதலான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாமல் போயிடுது. ரெண்டாவது வந்து அவிஸ்வாசம் உள்ள இருதயம் முறுமுறுக்கும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து செங்கடல் கிட்ட வந்தோடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நாங்கள் எகிப்திலேயே இருந்திருப்போம், அங்கே எங்களுக்கு நல்ல சாப்பாடு தந்தாங்க, அங்கே தர கூலிக்கு நாங்கள் வேலை செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருந்தோம் அப்படின்ட்டு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க எகிப்தில் இருக்கும்போது நிறைய அற்புதத்தை அவங்க பார்த்தவங்க தான். ஆண்டவர் வந்து எகிப்துக்குள்ளே நிறைய வாதையை அனுப்புகிறாரு, அப்புறம் தலைப்பிள்ளை சங்காரம் நடக்குது. இந்த மாதிரி நிறைய அற்புதங்களை பார்த்தவங்க தான் முறுமுறுக்கிறாங்க. இந்த செங்கடலை ரெண்டாக பிளந்து ஆண்டவர் அதன் நடுவில் அவங்கள வழி நடத்திட்டு போன பிறகு கூட சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைன்னு முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் செய்த அற்புதத்தை மறந்து முறுமுறுக்கிறாங்க. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் முறுமுறுக்கிறோம். ஏதாவது கஷ்டம் வந்துட்டுனா ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை மறந்துட்டு, என்னடா இது ஒரு வாழ்க்கை, பாலா போன வாழ்க்கை, ஒன்றுமே இல்லை, நிம்மதி இல்லை, ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த அவிஸ்வாசத்தினால ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இளைப்பாறுதலான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாமல் போயிடுது. அடுத்தது வந்து அவிஸ்வாசம் உள்ள இருதயம் சூழ்நிலைகளை பார்க்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து குடிக்க தண்ணி தாகம் எடுத்தோடனே லாஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலைகளை பார்க்குறாங்க. அந்த வறண்டு போன இந்த வனாந்திரத்தில் எங்களுக்கு தண்ணி கிடைக்கும், வறண்டு போன நிலத்தில் எங்கேருந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்கும் குடிக்கிறதுக்கு அப்படின்னு அவங்க லாஜிக்கலாக யோசிக்கிறாங்க. சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட வானத்தில் இருக்கிற அந்த ஆண்டவர் அவங்க பார்க்கவே இல்லை. இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலைகளே பார்த்துட்ருக்கோம். நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை, இந்த காலகட்டத்தில் எனக்கு எங்கே வேலை கிடைக்கும், இப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். விலைவாசி ஏறி போச்சு, எங்கே என்னால் பொருள் வாங்க முடியும், இந்த காலகட்டத்தில் கடன் பிரச்சனையோடு தான் வாழ முடியும், இப்படிலாம் நம்ம வந்து சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையே பார்த்துட்ருக்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் தண்ணீர் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்குறதுனால ஆண்டவரை நம்மளால் விசுவாசிக்க முடியலை. இந்த அவிஸ்வாசத்தினால ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியலை. அடுத்தது வந்து அவிஸ்வாசம் உள்ள இருதயம் கீழ்ப்படியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வந்து மன்னாவை கொடுக்குறாரு. ஆண்டவர் வானத்திலேருந்து மன்னாவை விழ பண்ணுறாரு. அந்த ஜனங்கள்கிட்ட சொல்கிறாரு, அன்றன்றைக்குள்ளதை அன்றன்றைக்கு யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த ஜனங்கள் வந்து அடுத்த நாளுக்கும் சேர்த்து எடுத்து அடுத்த நாள் காலையில் பார்த்தா அந்த மண்ணால் பூச்சும் புழுவுமா இருக்குது. அப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, ஓய்வு நாள் அன்னைக்கு மண்ணா வானத்திலேருந்து விழாது, நீ முந்த நாள்லே சேர்த்து வை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு சாப்பிட்றதுக்கு. ஆனால் இந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஓய்வு நாள் அன்னைக்கும் போய் பார்க்குறாங்க, வனாந்திரத்தில் மண்ணா விழுந்திருக்குமா, போய் பறக்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு போய் பார்க்க போகிறாங்க. இப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை எங்கள் சர்ச்சுக்கு வந்து நல்லா பிரசங்கம் கேட்குறோம். ஆனாலும் எங்கள் சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை கேட்க மாட்டோம். ஆண்டவர் வந்து ஓய்வு நாளே ஆசரிப்பாயாகன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம மனசில் என்ன தோணுன்னா, கோயிலுக்கு வந்தால் நம்ம பணம் வானத்துலேருந்தா விழும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். இந்த கீழ்ப்படியாமையா இருக்கிறதுனால நம்மளுக்கு அப்படிலாம் யோசிக்க தோணுது. இந்த அவிஸ்வாசத்தினால ஆண்டவர் நமக்கு தருகிற இளைப்பாறுதலான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாமல் போகுது. அடுத்தது வந்து அவிஸ்வாசத்தினால தேவனை நம்ம கோபமுட்டுறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மோசே வந்து சீனாய் மலைக்கு போகிறாரு. ஆண்டவர் வந்து அந்த சீனாய் மலையில் மோசேக்கு வந்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுக்குறாரு, கட்டளைகள் கொடுக்குறாரு. அங்கே ஒரு 40 நாள் போயிடுது. அதுக்குள்ளே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கீழே இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து போன மோசே இன்னும் காணுமே, ஒருவேளை செத்து போயிருப்பானோ அப்படின்ட்டு அவங்க கிட்ட இருந்த நகையெல்லாம் சேர்த்து ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கி அது வழிபட செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வருது. மோசேக்கிட்ட சொல்கிறாரு, நான் அந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப கோபத்தில் சொல்கிறாரு. இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வாழ்க்கையில்
நிறைய சில காரியங்கள்லாம் ஆண்டவரை ரொம்பவே நம்ம கோபப்படுத்திருந்தோம். ஏதாவது நோய் வந்து 2 நாள் படுத்துட்டா போதும், யாராவது கண்ணு போட்டிருப்பா அப்படின்ட்டு நம்ம தடவி போடுறோம். அப்புறம் ஏதாவது வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்குது அப்படின்னா நல்ல நாள் பார்க்க போகிறது, அப்புறம் துக்க காரியம் நடந்தாலும் ஜாதகத்தை பார்க்க போகிறது. இப்படி நம்மளுக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் ரொம்ப நம்ம ஈடுபடுறோம். மூட நம்பிக்கைகளை நம்ம ரொம்பவே நம்புகிறோம். இந்த மூட நம்பிக்கை ரொம்ப நம்புகிறோம், ஆனால் ஆண்டவரை நம்பவே மாட்டேங்கிறோம். மூட நம்பிக்கைக்கு நம்ம வந்து முதலிடம் கொடுக்குறோம், ஆனால் ஆண்டவருக்கு நம்ம வந்து முதலிடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இதனால் ஆண்டவர் வந்து ரொம்ப கோபப்படுறாரு. அப்போ நம்ம வந்து இந்த அவிசுவாசத்தினால ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இளைப்பாறுதலான வாழ்க்கையை வாழ முடியாமல் போயிடுது. அப்போது நம்ம இன்றைக்கி யோசிப்போம், இன்றைக்கு இதை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இன்றைக்கு என்னது மாற்றணும் நம்ம வாழ்க்கையில் சொல்லுங்கள். நம்ம இன்னைக்கு என்னது மாற்றணும்? அவ்விசுவாசத்தை மாற்றணும். அப்போ அவ்விசுவாசத்தை மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? அவ்விசுவாசத்தை மாற்றினாதான் நம்ம காணான்கிற ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கைக்குள்ளே போக முடியும். மாற்றினாதான் நம்ம வந்து காணான்கிற ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? அவ்விசுவாசத்தை விசுவாசமுள்ள இருதயமாக நம்ம மாற்றணும். நிறைய ஜெபம் பண்ணுறோம், நல்லா ஊழியம் செய்கிறோம், நல்லா ஆண்டவரை துதிக்கிறோம், அப்புறம் நல்ல ஊழியம் செய்கிறோம், இந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். ஆனால் ஒரு சோர்வு நமக்கு உள்ளத்தில் இருக்குது, அவ்விசுவாசம் நமக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? தேவனை பற்றி அறிகிற அறிவை அறியணும். நம்ம தேவனை பற்றி அறிகிற அறிவை நித்திய ஜீவன் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ தேவனை பற்றி எப்படி அறியலாம்? அதுக்கு வந்து பைபிள் நல்லா வாசிக்கணும். யாருக்குமே வாசிக்கிறவங்களுக்கு அதில் இருக்கிற கதைகள் சம்பவங்கள்லாம் தெரியும். நோவா தாத்தா கதை சொல்லுங்கள் அப்படின்னா நம்ம டான்னு சொல்லிடுவோம், யோனா கதை சொல்லுங்கன்னா நம்ம உடனே சொல்லிடுவோம். ஆனால் தேவனை பற்றி அறிஞ்சிருக்கிறோமான்னு பார்த்தா இல்லை. அப்போது இனிமேல் நம்ம பைபிள் வாசிக்கும் போது தேவன் எப்படிப்பட்டவர்னு கற்றுக்கொள்ளணும். தேவன் எப்படிப்பட்டவர்னு கற்றுக்கொண்டதை நம்ம வந்து அறிக்கையிடணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டதை அறிக்கையிடணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவருடைய அன்பை நினைத்து நம்ம உள்ளத்தை தேவனை பற்றி அறிகிற அறிவினால் நம்ம உள்ளத்தை நிரப்பணும். ஆனால் இன்றைக்கு வந்து சாத்தான் நிறைய விதத்தில் நம்மளை திசை திருப்பிடுதான். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு நம்மளை பற்றி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டே இருப்போம். நம்ம எங்கே போகிறோம், வாரோம், என்ன சாப்பிட்றோம், இப்படி மற்றவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மற்றவங்க அதை தெரிஞ்சுட்டே இருப்பாங்க, அது மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கினாலும் உடனே ஸ்டேட்டஸ் போட்டுருவோம். வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் நடந்தால் ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம். இந்த மாதிரி நம்மளே பற்றி யோசிக்கிறதுனால ஆண்டவரை பற்றி யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம் யாராவது வாசிங்க. மற்றவங்க நம்ம போஸ்ட்டுக்கு வந்து லைக் போடணும், அப்புறம் ரிப்ளை பண்ணணும், இந்த மாதிரியே நம்மளே பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறோம். நம்ம ஏதாவது சோக பாட்டு ஸ்டேட்டஸில் வைப்போம், அது யாராவது கேட்கணும், யாராவது கேட்பாங்களா, நம்ம எதனால சோகமாக இருக்கோம் அப்படின்ட்டு நம்மளை பற்றி நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறதுனா ஆண்டவரை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். அப்புறம் வந்து நம்ம வந்து அறிவை வளர்த்து கொள்ளணும்னு ஆசைப்படுவோம், பிரயாசப்படுவோம். சோஷியல் மீடியா மூலமாக இன்ஸ்டாகிராம், இப்படி ட்விட்டர், அப்புறம் டெலிகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி சோஷியல் மீடியா மூலமாக நம்ம அறிவை நம்ம வளர்த்துக்குள்ள பிரயாசப்படுறோம். அது மாதிரி நம்ம அப்டேட்டடாகவே இருக்கிறோம். இப்போ அமெரிக்காவில் என்ன நடக்குது, ரஷ்யாவில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம உங்கள்கிட்ட கேட்டேன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவோம், நானும் சொல்லிடுவேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பேச விரும்புகிறாரு அப்படின்னு நான் கேட்டேன்னா, யாராவது கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி காரியங்கள்
நம்மளை ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில் வளர தடையாக இருக்குது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. அதாவது பவுல் ஒரு பெரிய பணக்காரர், படித்தவர், அதிகாரம் உடையவர். ஆனால் அவர் சொல்கிறாரு, இந்த படிப்பு, இந்த பணம், இந்த அதிகாரம் இது எல்லாவற்றையும் விட தேவனை பற்றி அறிகிற அறிவில் தான் அதிகமான சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். நம்மளும் நம்மளுடைய முதலிடம் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில் வளர முயற்சி எடுக்கிறதுல தான் இருக்கணும். நம்ம எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம பிரயாசப்படுறோம். பிள்ளைங்களோட படிப்பு காரியங்களுக்கு பிரயாசப்படுறோம். ஒரு வேலை கிடைக்கணும்னா அதுக்காண்டி நம்ம பிரயாசப்படுறோம். நம்மளுக்கு ஏதாவது காரியம் தேவைன்னா அதுக்காண்டி நம்ம பிரயாசப்படுறோம். அதுபோல் இது எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக இருக்கிற ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில் வளரணும் அப்படிங்கிறதுல நம்ம பிரயாசப்படணும், முயற்சி எடுக்கணும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நமக்கு கிருபையும் சமாதானமும் எப்படி பெருகுமா? நாம் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவில் நாம் பெருகுகிற அளவு தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுப்போம். எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம பிரயாசப்படுறோம், முயற்சி எடுக்கிறோம். அதுபோல் ஆண்டவரை பற்றி அறிகிற அறிவில் வளரணுன்ட்டு நம்ம முயற்சி எடுப்போம். வேதத்தை ஆறாமற உட்காந்து வாசிப்போம், வார்த்தையை தியானிப்போம், இருதயத்தில் அசைப்போட ஆரம்பிப்போம், நம்முடைய தேவன் யார் என்பதை அறிக்கையிட ஆரம்பிப்போம். ஃபோன் நல்ல ஒரு கேட்ஜெட் தான், பிரயோஜனம் உள்ளது தான். நம்ம ஃப்ரீ டைமில் ஏதாவது வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் ஓகே தான். போர் அடிக்கும்போது இந்த மாதிரி டைமில் யூடியூப் மூலமாக நம்ம நல்ல நல்ல மெசேஜஸ் கேட்க முடியும். அப்படி கேட்டு ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறத கற்றுக்கொண்டு அறிக்கையிட ஆரம்பிப்போம். எல்லா சூழ்நிலைகளை பார்க்கிலும் ஆண்டவர் பெரியவர் என்பதை நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்போம். அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா, அப்பா இந்த நாளிலும் அப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா, உண்மை பற்றி அறிகிற அறிவில் வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உண்மை பற்றி அறிகிற அறிவில் வளர முயற்சி எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. உண்மை பற்றி அறிகிற அறிவுனால எங்களை நிரப்புங்க. ஒவ்வொரு நாளும் வேத பாடம் வாசிக்கும்போது உண்மை எப்படி அறிஞ்சு கொள்ளலான்ட்டு யோசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிறப்பாய் பாடல் மற்றும் ஆராதனை கடவுளுடைய வார்த்தையை கொண்டு வந்து அருமையான சபையின் வாலிப சகோதர சகோதரர்களுக்கு திருச்சபையின் சார்பாக மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. உண்மையாக நான் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறேன். அருமையான பிள்ளைகள் வொர்ஷிப் நடத்தும்போது தேவனுடைய பிரசன்னம் என்னால் உணர முடிந்தது. அருமையான தம்பி ஒரு எக்ஸ்பர்ட் போல வொர்ஷிப் நடத்தினார். அருமையான ஷீபா, உண்மையாகவே ஆவியானவர் அருமையான மகள் மூலமாக நம்மளோடு பேசியிருக்கிறார். ஒரு பதற்றம் இல்லாமல் அவனுடைய வார்த்தையை தெளிவாய் எடுத்துரைப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். நீங்கள் ஒருவர் கூட சாதாரணமானவர் அல்ல. நிச்சயமாக எதிர்காலங்களில் தேவன் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாய் உங்களுடைய பெற்றோருடைய இருதயம் மகிழும்படியாய் எதிர்காலங்களில் தேவன் உங்களை உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தேவன் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். இதனுடைய ஆழமான விசுவாசம், அதனுடைய சின்ன ஒரு உள்ளங்கை அளவு மேகத்தை தான் இப்போ பார்க்குறோம். வரும் நாட்களில் ஒரு பெரிய பெருமலை இரைச்சல் நிச்சயமாய் கேட்க போகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்ய போகிறார் என்று நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி மாலை 4:30 மணிக்கு சேகர் அளவிலான வாலிபர் கூடுகை இந்த ஆலயத்தில் நடைபெறும். லைவ் டெலிகாஸ்ட் உண்டு. பெற்றோர்கள் வீடுகளிலிருந்து நீங்கள் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அடுத்த மாதம் சேகர் அளவிலான முழு இரவு ஜெபம் தலவாயுபுரத்தில் உள்ள விஜயா திருமண மண்டபத்திலே நடைபெறும்.
அடுத்த மாதம் நமக்கு முழு இரவு ஜெபம் 25வது முழு இரவு ஜெபம். வழக்கமாய் முழு இரவு ஜெபம் நம்ம சபை பேரிப்பிலாங்கல் சபை 2 சபையில் தான் மாறி மாறி வைக்கிறோம். அந்த சபையார் ஒவ்வொரு மாதமும் உற்சாகமாய் வருவாங்க, எங்கேனாலும் வருவாங்க. அவங்க தான் வந்து கேப்பெல்லாம் ஃபில் பண்ணது அவங்க தான். அவங்க சொன்னாங்க, ஐயா அந்த 25வது முழு இரவு ஜெபத்தை எங்கள் ஊரில் வைங்க அப்படின்னாங்க. அங்கே சர்ச்சில் வைக்க முடியாது, சுற்றி எல்லாமே நான் கிறிஸ்டியன். அவங்களாவே சொன்னாங்க, ஐயா ஒரு கல்யாண மண்டபத்தை நாங்கள் புக் பண்ணுறோம், அங்கே ஏன் நடத்தக்கூடாது, தாராளமாக நடத்தலாம். அல்லேலூயா. அப்புறம் இன்னும் திரளான ஜனங்கள் அருகிலுள்ள சுயாதீன சபையில் உள்ள ஊழியர்கள் அந்த சபையாரை நாம் அழைத்து நாம் எல்லாம் இணைந்து 25வது முழு இரவு ஜெபத்தை ஆசரிக்க போகிறோம். கோயமுத்தலில் உள்ள தேவ மனிதர் ரூபன் அவர்கள் நடுவிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, கல்லுக்குறிச்சியிலே போதகராய் பணிபுரிகிற என்னுடைய ஆவிக்குரிய தந்தை ரெவரண்ட் PD முத்துராஜ் ஐயா அவர்களும் அந்த நாள் முழு இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டு அவர்கள் சிறப்பு செய்தியை வழங்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த 25வது முழு இரவு ஜெபத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த முழு இரவு ஜெபத்தின் மூலமாய் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சபை, நம்முடைய சேகரம், நம்முடைய திருமண்டலம், நம்முடைய பட்டணம், நம்முடைய தேசம் நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். இன்னைக்கு உள்ள வேத வசனம் அதுதான், என்ன, உப்பும் ஒளியுமான இறை மக்கள் நம் மூலமாய் இந்த தேசத்துக்கு வெளிச்சம் உண்டாக போகிறது. ஆகவே இதற்காய் நீங்கள் ஜெபிக்க உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நடைபெறுகிற வாலிபர் கூடுகை 12வது செயலிலான வாலிபர் கூடுகை, இதுவும் தொடர்ந்து தடையில்லாமல் நடக்க உங்களுடைய ஊக்கமான ஜெபத்திலே ஊழியர்களாக எங்களை நினைத்தருளுமாறு உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து வாலிப துணைமாறு சிறப்பு பாடலை பாடுவார்கள். நம்மையும் காணிக்கை கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோம் ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசு தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே, உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாக என்ன செய்வோமே, நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அந்த இதழ் கொண்டு வருவாரே. கண்டு மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்று சுகமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்ந்தாயோ. இன்றே வா ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே.
இயேசுவுக்காய் நீ எது செய்தாயோ அதுவே உனக்கு உதவிடும் என்று ஓயாது உழைத்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். கிடைக்கும் பலன் வாலவைதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில்லை சத்துருக்களோட பேசுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் விருதமாய் குற்றம் சருளுக்கும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் விடுவிகளை. ஆமென். கர்த்தாவே உம்முடைய அடியாளாகிய இந்த ஸ்திரியை ரட்சியோ. தன் நம்பிக்கையை உம்மிடத்தில் வைத்திருக்கிறாள். இவளுக்கு பலத்த அரணாயிரோ. சத்துருவின் முகத்துக்கு இவளை மறைத்தருளும். கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை கேளோம். எங்கள் விண்ணப்பம் உம்மிடத்தில் சேர்வதாக. ஜெபம் பண்ண கடவோம். சர்வலமுள்ள தேவனே, உமது அடியாளாகிய இந்த ஸ்திரியை பேர் காலத்துக்குரிய மிகுந்த வேதனையிலும் மோசத்தில் என்று தேவன் இரக்கமாய் ரட்சித்ததற்காக தாழ்மையாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, இவள் உமது சகாயத்தினால் இம்மையில் விசுவாசம் உள்ளவளாய் உமது சித்தத்திற்கு ஏற்றபடி நடக்கவும் மறுமை நித்திய மகிமை பெற்று அனுபவிக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் பரமபிதாவாகிய தேவனே, உமது அடியாளாகிய இவளை ஆசீர்வதித்து ஒரு குழந்தையை அருளிச் செய்ததற்காய் உமது மகிமையில நாமத்தை போர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவை, இவளும் இவள் புருஷனும் உமது திருநாமத்திற்கு மகிமையும் தங்களுக்கு பேராசீர்வாதம் உண்டாகத்தக்கதாய் தங்கள் குழந்தையை நீதியின் பாதையை ஜாக்கிரதையுடன் வழிநடத்த கிருபை செய்தல் வேண்டும் என்று எங்களிடத்தில் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் உனக்கு சமாதானம் சுகவாழ்வு கட்டளையிட கடவர். ஆமென். இப்போ இன்றவருடைய சத்தத்தை கேட்டீர்களாகில் வனாந்திரத்தில் கோபம் ஊட்டினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் என்று தேவன் தம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நம்மளோடு பேசியிருக்கிறார். ஆண்டு சொல்லுவ, ஆண்டவரே, என்னை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியா என்னை அழைத்திருக்கிறீரப்பா. இந்த ஆவிக்குரிய பிரயாணத்திலே நான் ஒரு நாளும் முறுமுறுத்து விடக்கூடாது, அவிசுவாசப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவரே, பயந்துடக்கூடாதப்பா. உங்கள் சத்தத்தை கேட்டு நான் ஆண்டவரே அதற்கு கீழ்ப்படியாமல் இருந்து விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை பெற்றாலும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ண பூமியிலே சென்றடைய முடியாதபடி, சுதந்திரிக்க முடியாதபடி கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்ததினால், தேவனை பரீட்சை பார்த்ததினால் வனாந்தரத்திலே மாண்டு போனார்களே. நாமோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வாடாத ஜீவ கிரீடத்தை நாம் சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடும்படியாக இந்த மாலை வேளை தேவ கரத்தில் முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம்.
பரிசுத்த ஆவியானவரே எனக்கு பலன் தாங்கன்னு கேட்போம். எத்தனை தடைகள் வந்தாலும் நான் சோர்ந்து போகாதபடி முன்னேறி செல்ல எனக்கு கிருபை தாங்கப்பா என்று கேட்போம். வனாந்தரத்தில் நீர் என்னை வழி நடத்தினாலும் ஆண்டவரே, வனாந்தரத்திலும் நீர் எனக்கு தேவனாய் இருப்பீர். அதை நான் மறந்து விடாதபடி உங்க சத்தம் காதல் துணிக்கும் போது அதற்கு நான் உடனடியாய் கீழ்ப்படிவதற்கு நல்ல இதயத்தினை தாங்க ஆண்டவரே. நான் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாதப்பா. நான் விசுவாசி இன்னார் என்று அறிவேன் ஆண்டவரே. உமை அறிகிற அறிவில் நாள்தோறும் பிறகு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மகிமையான ஆராதனைக்காய் நன்றி அப்பா. நீர் நடுவிலே அசைவாடுகிறதுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை மூலமாய் எங்களோடு உம்முடைய ஜனத்தோடு பேசினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. வலிவி போகிற இருதயங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எங்களில் சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் ஆண்டவரே. நாங்கள் உத்தம இதயத்தோடு பின்பற்ற ஒரு காலைப்பை போல ஆண்டவர் அவன் என்னை உத்தமமாய் பின்பற்றினான். அவன் வேறு ஆவியை உடையவனாயிருந்தான். ஆகவே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணால் நுழைந்ததை போல ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக உத்தம இதயத்தோடு உம்மை பின்பற்றுவர்களாய் வாழ அனுக்கிரகம் செய்வீராக. கூடி வந்த ஜனங்களை ஆவியானவர் ஒரு விசை தொடுவீராகப்பா. எல்லா சந்தேகங்கள் விலகட்டும் ஆண்டவரே. அவிசுவாசம் நீங்கட்டும் ஆண்டவரே. பயங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. தேவனோ நமக்கு பயமுள்ளாவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உலாவியை தந்திருக்கிறார். வேத வார்த்தையின்படி பயப்படாதேன்னு சொன்னீரே. பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க உன் பிதா பிரியமா இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே தைரியம் உள்ளவர்களாக கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறான், பயப்படேன், மனுஷன் என்ன செய்வான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆனது நம்மை சார்ந்து வாழ உதவி செய்வீராக. திருச்சி தந்த எல்லா குடும்பங்களுக்காக சோத்திரம். வெளிநாடுகளில், வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில், கிராமத்தில் வசிக்கிற எல்லா குடும்பங்களுக்காக சோத்திரம். பெற்றோர் பிள்ளைகளுக்காக, குழந்தைகளுக்காக நன்றி. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருள்வீராக சுவாமி. வாலிபர் மத்தியிலே உம்முடைய அசைவு இருக்கிறக்காய் சோத்திரம். இன்னும் ஆண்டவர் ரட்சிக்கப்படட்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்கள் ஆவியை பெற்று கர்த்தருக்காக எழும்பட்டும் ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதிர்காலத்தில் அவர்களை எங்கள் பட்டணத்தில் உயர்த்துவீராக. சமுதாயத்தில் அவருடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக சுவாமி. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு விளக்குவேன் என்று சொன்னீரே. நான் என் பரிகாரி கர்த்தர் என்று சொன்னீரே. அவருடைய தழுவலால் அவருடைய ஜனத்தை தொட்டு சுகமாக்குவீராக. ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதபடி சோர்ந்து போனவர்களுக்காக, பின்மாற்றம் அடைந்தவர்களுக்காக, தேவன் மீது மனத்தாங்கல் அடைந்தவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை உம்முடைய அன்பின் கயிறினால் கட்டி உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்ப்பீராக சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா கையின் பிரயாசங்கள், வருமானங்கள், வியாபாரம், தொழில், விவசாய பணிகள், மிருக ஜீவங்கள் அனைத்துக்காய் சோத்திரம் ஆசீர்வதிப்பீராகப்பா. எங்களுடைய சேகரத்தை ஆசீர்வதியும். 3 சபைகளுக்காய் சோத்திரம். சபை ஊழியர்களுக்காக, மூப்பர்களுக்காக, ஆலய பணிவிடை செய்கிற குடும்பங்களுக்காக சோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தந்த 3 பாடசாலைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காய், கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்காய் சோத்திரம். படித்து வேலைக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து உயர்த்துவீராக சுவாமி. படைத்த காணிக்கைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் அவை அங்கீகரித்து நாம் மகிமைக்காய் பயன்படுத்துவீராக. இந்த நாளிலே வாலிப பிள்ளைகளாக இணைந்து பாடல் பாடவும், ஆராதனை செய்யவும், உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் உதவி செய்திரே. நமக்கு சோத்திரம். பிள்ளைகளுக்கு நீ கொடுத்த தாளந்துகளை புதைத்து வைக்காதபடி உங்க நாம் மகிமைக்காய் அதை ஆண்டவரே பயன்படுத்தினதற்காய் சோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. மகிமையிலே சிறந்திருக்க பண்ணுவீராக சுவாமி. எதிர்காலங்களை பிரகாசிக்க பண்ணுவீராகப்பா. இதில் படிக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. படித்து முடித்து வேலைக்கு எதிர்காலங்களுக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. நன்மையை தருவீராக. இதனால் மாலை நடக்கிற கூடையை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியான பலத்த காரியங்களை செய்வீராக. எங்கள் மத்தியில் அழைத்து வருகிற தேவ மனிதர் அக்கினி ஜுவாலையாய் நீ பயன்படுத்துவீராக. எல்லா துதிகான மகிமையில் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே சோ, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தாரே சோ, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. யாவது சேர்ந்து சொல்லுவேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யாவரு தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம். யாவருக்கு நன்றி. மே காட் பிளஸ் யூ.